may hesitate to give me some. I'ma get your murder. Dirty on the clock when I get guap. Whipping on the scene when I get clean. Lean on the beat, on me, that shit. On me, I take the heat. When I'm in, I take the heat. When I'm in, I get dirty on the clock when I get guap. Whipping on the scene when I get clean. Lean on the beat, on me. ஹலோ கேஸ், நான் தான் அன்னோன் ஆதேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பைக் வந்து அப்ரிலா RS 457 அப்படின்ற பைக் தான் இருக்குது. பைக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உட்காந்து பார்க்கும்போது இதோட சீட்டிங் போஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி இருக்குது. லுக் அட் த லுக்ஸ் ப்ரோ, செம்மையாக இருக்குது. ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எங்கடா இருக்குது, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் மிலிட்ரி பேஸ் இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் த அப்ரிலா RS 457. ஸோ இந்த பைக்கோட லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரேடியண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரீனிஷாக இருக்கா, அப்படியே அப்படி டில் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த பிங்கிஷ் அந்த கலர் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஆரஞ்சு அலாய். ஸோ ஆரஞ்சு அலாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரிலாவோடைய இருக்குல்ல, ஸோ அந்த கலரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பான ஒரு டிசைன். அண்ட் இதோட DRLs உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள். ஸோ அந்த DRL வந்து பார்த்திங்கன்னா சேம் இதோடைய எல்டர் சிக்லிங்கான ஸோ RS 660 அண்ட் V4 இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் ஒரு V4 பக்கத்தில் நின்றுதுன்னா ஜஸ்ட் சைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்கனாலே இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பைக்குன்னு தான் நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு எக்ஸாஸ்ட் நோட், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 டிகிரி கிராங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து செம்மையாக இருக்குது. அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்குது அண்ட் டஃப்பாக இருக்குது. அப்படியே ஒரு டுக்காட்டி பெனிகள் V2 ஆன் பண்ண எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விங்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ரேம் இன்டெக். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று உள்ள போகும். அண்ட் இங்கே வந்து ஏரோடைனமிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏரோடைனமிக்கலாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றனால நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட்ஸ்லாம் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் பைக் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகேவா, லைக் இங்கே இருக்கிற இந்த விங்லெட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஸ்டு விண்ட்ஷீல்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அரௌண்ட் லைக் 10,000 கிட்ட வந்து வரும். ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடான்ஸில் வந்து வரும். அண்ட் குவிக் ஷிஃப்டர் விச் காஸ்ட் அரௌண்ட் லைக் 35K கிட்ட வந்துடும் உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் மாட்டணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காக்பிட் வியூ வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளிப்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதை பற்றி பேசியே ஆகணும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எங்கே க்ரீப்பிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இது பில்ட் குவாலிட்டி, இதோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், எங்கேயுமே வந்து பெண்டே ஆகலை. அவ்வளோ ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த மிரர்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்துருக்கீங்க? என் 6Rலேயும் இதே மிரர்ஸ் தான் இருக்கும். எஸ், இட் இஸ் கேரி ஃபார்வர்ட் ஃப்ரம் கவாசாகி. ஸோ கவாசாகியோட அதே மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் லைக் வெரி நைஸ். நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா வியூவிங் ஆங்கிள் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதோட TFT கன்சோல், இட் இஸ் a 5-inch TFT கன்சோல், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த காக்பிட்டுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ABS இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் இருக்குது, நியூட்ரல், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் அது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட RPM பேண்ட் வந்து கிட்டத்தட்ட 10,500 RPM வரைக்கும் போகும். ஸோ கரண்ட்லி வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்குது. அண்ட் கிளிப்பானோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த மூமெண்ட்டே எதுவுமே தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இதோட கிளிப்பான் வந்துருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஆன், ஓகே. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான ஹார்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் கில் சுவிட்ச் வித் இக்னிஷன் ஸ்டாப் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன். ஸோ இது நீங்கள் அமுக்குனிங்கன்னா அங்கே பாருங்கள், எக்கோ, ரெயின், ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இதில் டாக்கிள் பண்ண முடியும். அண்ட் இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரியர் ABS வந்து டிசேபிள் பண்ண முடியும். அண்ட் டிசேபிள் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்படியே வச்சு ஓட்டுங்க, இதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல் 3 வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். 1, 2, 3. ஸோ அந்த மாதிரி வந்து 3 லெவல் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேப்பு, ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லைக்
பாருங்கள் லேப் டைமர் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் அலர்ட் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செம்ம ஃபுல் பேக்கேஜ்னே சொல்லலாம். அதாவது இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5,18,000 வந்து வரும். ஜஸ்ட் இந்த பைக், வெறும் பைக் மட்டும், எந்த ஆட் ஆன்ஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக கொடுத்துருக்கேன். அண்ட் பின்னாடி இந்த டெய்ல் லைட்டை பற்றி நான் பேசி ஆகணும். லுக் அட் தட் ப்ரோ, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த டெய்ல் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்லா அந்த ஃபினிஷு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ பிரேக் அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அது போகும்போது காட்டுறேன். அண்ட் பின்னாடி டெய்ல் செஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஃபினிட்டி சீட்டு, அதாவது இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கேள்விப்பட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி சீட்டு கடைசியில் வந்து முடிகிறதே தான். ஸோ RC200 RC சீரிஸ்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பழசில். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்க சீட் மாதிரியே தெரியாது, சீட் கவுல் மாதிரி தெரியும், பட் ஆனால் இட்ஸ் சீட். அண்ட் பின்னாடி பில்லியன் கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது, பட் ஆனால் ரைடர் கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் உட்காந்து பார்த்தா குஷனிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் இது கிராப் ரயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பின்னாடி நீங்கள் எவ்வளோ வெயிட்டான பர்சன் உட்காந்தாலுமே இது பிடிச்சிங்கன்னா உடையாது. ஸோ R15 வந்து பார்த்திங்கன்னா இது உடையும், பட் ஆனால் இது உடையாது. கைஸ் மேலே வந்து ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கன்றனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பட் ஆனால் ஐம் சாரி ஃபார் இட். நெக்ஸ்ட் டைமில் இந்த லொக்கேஷன் வேணால் மாற்றிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு இட்ஸ் இன்ஜின். ஸோ இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 48 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டியூக்கோட இதை கம்பேர் பண்ணும்போது அது சிங்கிள் சிலிண்டர், இது ட்வின் சிலிண்டர். பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பவர் வந்து இதை ஜாஸ்தி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஏன்னா இட்ஸ் ட்வின் சிலிண்டர். அண்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் 5,18,000. ஸோ அதுக்கான ஒரு இது கொடுத்து ஆகணும்ல அவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்குறீங்களா? டேம், யூ ஹாவ் டு ஹியர் இட் ப்ரோ. வாவ், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதாவது நார்மல் ஒரு சிங்கிள் சிலிண்டருக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகணும். இதை பாருங்களேன், நான் இதை வந்து ரெவ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்குது. வாவ், சவுண்ட் வந்து செம்ம ரம்பிளிங் சவுண்ட். அதாவது ஒரு அதான் சொன்னேன், டுக்காட்டி V2ல் இருக்கிற அதே சேம் சவுண்ட் தான் வந்து எனக்கு இதில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக ட்ராக்கில் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓட்டிகிட்டு போகலாம். அண்ட் வண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்விங்காமும் இதோடைய ஃபுட் பெக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இன்ஜினில் தான் இதோட ஸ்டே வந்து இருக்கும். ஸோ இதோட ஸ்விங்காம் வந்து பார்த்திங்கன்னா லைக் பனானா டைப்பில் ஸ்விங்காம் வந்து வரும் இல்லையா. ஸோ இந்த ஸ்விங்காமும் இதோடைய ஃபுட் பெக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே பாருங்கள், இன்ஜின் இருக்கா, இது வந்து இன்ஜினு. ஸோ இன்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்து எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இங்கே ஃபுட் பெக்ஸில் கால் வைக்கும் போது பின்னாடி இங்கே எதுவுமே ஸ்க்ராச் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் MC ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, பட் ஆனால் இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் பின்னாடி. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இருங்க பைப்பு இதோ இங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது உள்ள பார்த்திங்கன்னா இந்த 2 பைப் தெரியும். இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பைப் இருக்கா, இங்கே ஒரு பைப்பு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிலிண்டர் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நல்லாவே சூப்பராக ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து இந்த பைப் எதுவுமே ரஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இதை நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கைஸ், இதோட பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 320mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா நான் ஓட்டும் போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கமிங் பேக் டு டயர்ஸ். ஸோ ரப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் வந்து 110 செஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 150 செஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ குரூப்ஸோட இவங்க கொலாபரேட் பண்ணி இது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் மாதிரி தருது. ஸோ அதனால் நார்மல் சன்லைட்டுக்கே வந்து அது ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி அது ஆன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BA ரேசர் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த நம்பர் பிளேட் இங்கே கொடுத்ததுனால அது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ அது பற்றி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். வண்டி பற்றி மோஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கேன்சல் பண்ணுறேன். அண்ட் வண்டியை வந்து இப்போ ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ரைட் திஸ் மோட்டர் சைக்கிள். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்ரிலா RS 457 வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ்லாம் ஏதோ ஷேர் பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையம்போடைய இண்டிகேட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடது மாதிரி இருக்குது. அது என்னது
கவாசக்கியோடது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கின்றது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னே இட் சேஸ் வாட் டஸ் இட் சே பி எ ரேசர். ஓகே, ஸோ யா எக்ஸாஸ்ட் நோட். வா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 270 டிகிரி கிராங்க், சொன்ன மாதிரி பேரல் ட்வின். ஸோ 2 சிலிண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 வரும். ஸோ அந்த 2 சிலிண்டரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 270 டிகிரி கிராங்க் கொடுத்துருக்காங்க. அப்படின்றனால உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ வெஹிக்கிள். ஸோ அதனால் நம்ம ஒரு 8000 RPM உள்ளே வந்து ஓட்டுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், வா, ஃபஸ்ட்டு கியர் அந்த நாக்கு வந்து நல்லாயிருக்கு. பெரிய பெரிய பைக்ஸில் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பைக்ஸ்னால் ஒரு 600cc அந்த மாதிரி சொல்கிறேன். உடனே நீ என்னடா பெரிய இதுவா அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகே ஓகே, நைஸ். வாவ், வாவ். வண்டி ஓட்டும் போது அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதாவது லைக் நீங்கள் நார்மலாக ஓட்டுறதை விட வண்டி வந்து நார்மலாக நீங்கள் அந்த சவுண்டை ஐடியலில் கேட்குறத விட வண்டி ஓட்டும் போது அதோட எக்ஸாஸ்ட் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதாவது இன்னும் பெரிய பைக்காக இருக்குது. ஸோ ஓகே, டில் 5000 RPM வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பஸ் இருக்குது. அதாவது ஒரு வைப்ரேஷன் இருக்குது. லைக் ஃபுட் பெக்ஸ்லேயும் உங்களுக்கு இதுலேயும் வந்து ஃபீல் ஆகுது, ஹேண்டில் பஸ்லேயும் வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஒரு 6000 RPM மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரில, ஒரு மாதிரி லைட்டாக சப்ரஸ் ஆகிடுச்சு. வாவ், வாட் அ பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, சரியான பர்ஃபார்மன்ஸு. யா, கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த கியர் போடுறதே வந்து கொஞ்சம் டக் 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 டக்குன்னு தான் உழுவுது. அது ஏன் அப்படின்னு தெரில. பட் ஆனால் கியர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக் டக்குன்னு தான் உழுவுது. இப்போ பாருங்களேன், தெரியுதா? வாவ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின் நாய்ஸ் வந்து லைட்டாக அந்த ஒரு மாதிரி அந்த விசில் சவுண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர், வாவ். ஐயோ, வாவ். ஆக்சுவலாக நான் 8000 RPM கிராஸ் பண்ணல, ஏன்னா இது வந்து நியூ வெஹிக்கிள் அப்படின்றனால சரி ஓகே நம்மளும் நம்ம வண்டி அப்படி தான் ஓட்டணும். ஸோ இது நியூ வெஹிக்கிள் அப்படின்றனால ஒரு 8000 RPM வந்து கிராஸ் பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, நான் 140 சம்திங் போனேன். இது வந்து 8000 RPM 5th கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 போகுது. அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் போது 6th கியரில் நீங்கள் ரெட் லைனில் அடிக்கும் போது கண்டிப்பாக இது வந்து 200-220 கிட்ட பண்ணும். நம்ம ட்ரிபிள் ரேஷன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அது வந்து கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பார் வீடியோஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 220 கிட்ட வந்து கிளாக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த பைக் வந்து கேப்பபிள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோடு, அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்கேன். அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கம்மிங் டு திஸ் பிரேக்கிங், இதுங்க ஒரு 60ல் போய் பிரேக் பண்ணுவோம். That's 60. Oh my god. Wow. பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எனக்கு ஏபிஎஸ் வந்து கிக்கின் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆச்சு. லைக் பின்னாடி வந்து ஏபிஎஸ் வந்து டக்குன்னு சீக்கிரமாக வந்து அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டாப்பிங் பவர். அதான் நீங்கள் பிடிக்கும் போது அப்படியே இறங்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். பைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைட் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொன்று சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹார்டாக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அது அந்த ட்ராவலே இல்லாமல் டக்குன்னு பிடிச்ச உடனே அந்த எப்படி சொல்கிறது டக்குன்னு வந்து நிற்கிது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய
சீட் ஹைட் வந்து இட் இஸ் அரவுண்ட் லைக் 800 mm. ஸோ 800 mm சீட் ஹைட்டில் வந்து உங்களுக்கு கால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5'10" இருப்பேன். ஸோ 5'10" வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் வந்து நல்லாவே வந்து எட்டுது. ஸோ நீங்கள் ஒரு 5 feet இருந்தாலே போதும், ஜாலியாக ஏறி உட்காந்து டோலாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ யா, அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சீட் ஹைட்டு. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் போதுமான அளவு. நான் வந்து ரைடர்கிட்ட வந்து நான் கேட்டு சொல்கிறேன், லைக் இதோட ஓனர்கிட்ட கீழே வந்து எப்போயாவது உங்களுக்கு இடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதோட லோ அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ 3rd gear 3000 RPM போயிட்டுருக்கேன், அங்கே பாருங்கள். ஸோ இதோட லோ அண்ட் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இதில் வந்து ஹை அண்ட் டார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 9000 மேலே நீங்கள் போகும்போது அது வந்து அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து இன்னும் அது ஓட்டலை. மேபி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இதை ஓட்டி நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இப்போது இதில் வந்து காட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு 18 வந்து காட்டும். இந்த பார்த்தீங்களா 18.6 வந்து காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டும் போது மேபி இன்னும் ஓட்ட வந்து ஜாஸ்தியாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்து அரௌண்ட் 24 அந்த மாதிரி தருதுன்னு சொன்னாங்க. இட் இஸ் 457cc மோட்டர் சைக்கிள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குது அப்படின்னா இட் இஸ் லைக் போதுமான அளவு தான். அண்ட் இதோட டேரக்ட் காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் R3 அண்ட் அதுக்கப்புறம் டியூக் 390 கம்பேர் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டு தான். இது ரெண்டை வச்சு இது கம்பேர் பண்ணும்போது ரிலேபிள் வைஸ் வந்து இது எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரில. பட் ஆனால் பவர், டார்க்கு, இதோட பேப்பர் ஒர்க்ஸு, இதில் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு லெவல். எல்லாமே வந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது இது நிறையா கொடுத்துருக்காங்க. R3ல வந்து எதுவுமே கிடையாது, வெறும் இன்ஜின் ஃபேரிங் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ காசு. அண்ட் எனக்கு வந்து இந்த புது R3 வந்து பிடிக்கல, பழைய R3 தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ABS மோட்ஸாக இருக்கட்டும், ABS டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் TFT கன்சோல் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரைடிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. குவிக் ஷிஃப்ட், ஆட்டோபிள் பஸ் ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடிக்குது. இந்த இடம் இருக்குல்ல, இது ரெண்டு சைடுமே வந்து இடிக்குது. ஸோ அதனால் வந்து டேர்ன் பண்ணும்போது நல்லா பார்த்து தான் டேர்ன் பண்ணணும். பட் ஆனால் டேர்னிங் ரேடியஸ் வந்து நல்லா இருக்குது. நின்ற இடத்துல அப்படியே யூட்டன் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே இடிக்குதில்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபேட் மோட்டர் சைக்கிளில் மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து அப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதனாலே வந்து உங்களுக்கு த்ரெடிங் ரேடியஸ் கம்மியாக கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் கொடுத்துருக்காங்க அப்படியும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யா, ஃபைனலி இந்த பைக் வந்து யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஐ கேன் மூவ் மை பட்ஜெட் அப் டு 5 lakhs அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூட்டை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து எடுக்கலாம். பட் ரிலேபிலிட்டி தான் எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் இதோட ஸ்பேர் காஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதையும் வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த லிவர் இருக்குல்ல, இந்த பிரேக் லிவர் மட்டும் உங்களுக்கு 13,000 வரும். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க இது வந்து எந்த லெவலுக்கு வந்து இதில் ஸ்பேர் வந்து காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்றபடி நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஜாலியாக வந்து இது எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4,000 தான் வந்து உங்களுக்கு வருமே. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை சூஸ் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூரிங் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் டூரிங் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் டூரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எடுக்கலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் வேணுன்னா வந்து நீங்கள் இதை எடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து ஜாலியாக ஓட்டே போகலாம். அண்ட் யா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி. ஸோ கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒருத்தருங்க. உங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ யா, see you guys. நான் வந்து ஓனர்கிட்ட போயிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து நான் எதுக்கும் ஒரு தடவை கேட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிக் பைட் மாதிரி நான் லாஸ்ட்டில் வந்து போட்டு விட்றேன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. லெட்ஸ் கிவ் இட் a try. வாவ், தெரியுதா உங்களுக்கு? பாப் ஆகுது ஆக்சுவலாக வீலு. வா, நல்லா ஃப்ளிக்கபிளாக இருக்குது கைஸ். நல்லா சாம ஃப்ளிக்காக இருக்குது. வண்டி வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெரில, 175 kgs வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் ஃபீலே ஆகலை. வண்டி ஆன் த கோவில் செம்ம ஈஸியாக இருக்குது. பாருங்களா எவ்வளோ ஈஸியாக நான் டர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக்
சுத்தமாக ஃபீல் ஆகலை. செம்ம அஜைலாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல்லாம் சுத்தமாக ஒன்றும் ஃபீலே ஆகலை. ஃப்ரண்ட்டில் ரேம் அண்ட் இன்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனபிள் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ யா இருங்க வந்து எப்படா இருக்குது வியூ எப்படி இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது? நல்லா இருக்குல்ல ரோட் ப்ரெசன்ஸு? எக்ஸாஸ்ட் நோட் பாப் ஆகுது. செம்மையாக இருக்குது ப்ரோ. 8000 RPM வரைக்கும் தான் ஓட்டினேன். அது 5th கியர் 8000 RPM போனாலே 140 போகுது. அப்போது 6th கியர்லாம் போட்டு ஓட்டினா இன்னும் செம்மையாக போகும்ல? உங்களுக்கு எதாவது டிஸ்அட்வான்டேஜ் எதாவது ஃபீல் ஆச்சா? எனக்கு ஹீட்டு கூட அவ்வளோ தெரில. கொஞ்ச நாள் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஹீட்டு தெரில. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த டேர்னிங் அப்போது லைட்டாக இங்கே இதாகுது, அவ்வளோதான். இல்லை இல்லை நானும் சூப்பர் ஸ்போர்ட் தான். இப்படி இப்படி பிடிச்சிக்கணும் கரெக்டாக. இப்படி பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிங்கன்னா இங்கே இடிக்காது. தெரியாது. ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி R5 வச்சுருந்தீங்களே. மற்றபடி உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்லாம் எதுவும் ஃபீல் ஆகல? ஸோ மனோன் ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஓனர். அண்ட் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க பைக்கு? செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்மையாக சின்ன பீஸ்ட்டுன்னு சொல்ல போனோன்னா அவங்க சூப்பர். இது பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு என்ன பைக்லாம் பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் GT பார்த்தேன், 390 பார்த்தேன். தென் R3 இப்போ ரீசெண்டாக வந்ததில்ல. அதெல்லாம் விட்டு எதுக்கு இந்த பைக்கு? இல்லை பட் ஆனால் எனக்கு எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. எதில் பெஸ்ட்டுன்றனா பவர்லேயே இருக்கட்டும் சரி, கம்ஃபர்டபுள் எல்லாத்துலேயுமே எனக்கு இதான் பெஸ்ட்டாக தெரியுது. ஓகே, அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அட்வான்டேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவரில் சொல்லுவேன். ஹேண்டலிங் அண்ட் கம்ஃபர்டபுள். ஓகே, அது ரெண்டு தான். வீல் பேஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இதோட கான்ஸ்னா எதை சொல்லுவீங்க? எது உங்களுக்கு பிடிக்கல? இது பிடிக்கலாம் லைக் நம்ம டேர்னிங்கில் மட்டும் தான் நான் சொல்லுவேன். லைக் கையில் மட்டும் இடிக்கும். வேறு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மைலேஜ்லாம் உங்களுக்கு தெரியும்? இல்லை மைலேஜ் தெரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த பைக் வாங்கினாலே தான் தெரியும். ஓகே 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 சரி ப்ரோ. ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ப்ரோ நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ யா